அன்பு மலர் ஆசை மலர் இன்ப மலர் நடுவே அருளோடு மலர்வது பாச மலர் அம்மா. தன் பசியை கருதாது தங்கை பசி தீர்த்து தன் பெருமை நினையாது தங்கையினை காத்து அன்னைக்கு அன்னையாய் தந்தைக்கு தந்தையாய் ஆதாரம் கொள்வது பாசமலர் அம்மா. தானாடாவிட்டாலும் சதையாடும் என்பார், தடை போட்டு வைத்தாலும் சேர்ந்து விடும் என்பார். உருவம் இரண்டாக உணர்ச்சி எல்லாம் ஒன்றாக உள்ளத்தில் மலர்வது பாசமலர் அம்மா. பறவை குரல் கேட்டு தாய்ப்பறவை வாடுவே, தேடி வரும் பறவை எல்லாம் தாய்ப்பறவையாகுமா? கன்றழைக்கும் குரல் கேட்டு தாய் பசுவும் ஓடுமே, காணவரும் துணையெல்லாம் தாய் பசுவாய் ஆகுமா? நேத்து மாதிரி இட்லி மீறிக்க கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு பிரியமான தக்காளி குருமா செஞ்சு வச்சிருக்கேன். இந்த பாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் ருசியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் மட்டும் இல்ல பாக்ஸும் திரும்பி வராதாம். அம்மா, எனக்கு தாய் இல்லாத ஒரு குறைய நீ தீர்த்து வச்சிடறம்மா. அப்படி இல்லைன்னா எனக்கு அம்மா அப்பா இல்லாத ரெண்டு குறையும் நீங்க தீர்த்து வைக்கிறீங்க. ராதா ராதா சீக்கிரம் வந்துருங்க. சரி சரி, எனக்கா நீ காத்துக்கிட்டு வரேன். நீ சீக்கிரம் சாப்பிடு. லேட்டானாலும் நீ சாப்பிடு. என்னாச்சுங்க? ஏயா பார்த்து விட கூடாது? ஒண்ணு நீங்க
மாடு காரை பார்த்து மிரஞ்சிடுச்சு. மாடா? அதான் கீழே விழுந்துட்டேன். ஐயோ, என் மாடு ஓடிடுச்சுங்களே. ஐயோ, கொஞ்சம் யாராவது போய் பிடிங்களே. மாட்டை பிடிப்பா. அப்பா, இந்த மாடு. ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க. என்ன? ஓ, ரொம்ப நன்றிமா. என்னது காயம் பட்டிருக்குது போல இருக்குது? சின்ன காயம் தாங்க. கை நட்டு கை நட்டு கை நட்டு. வேண்டாங்க, எதுக்குங்க? இதெல்லாம் அலட்சியப்படுத்த கூடாது. கை நட்டு சொல்றேன் நானு. நல்லா அப்படி நிக்கா. என்ன இப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல. ஆமா, உங்க வீட்டுல டிஞ்சர் இருக்குதா? டிஞ்சர் மஞ்சள் இருக்கு, அதை அரைச்சு போட்டு சரியா போயிடும். ஓ, சரி சரி, சரியா போயிடும். போதுங்க. அண்ணாண்ணே, உங்க தங்கச்சி கார்ல அடிபட்டுடுச்சு. ராதா, பேசுறீங்க பேசுறீங்க. என் தங்கச்சி கார்ல அடிபட்டாளா? நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னப்பா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. நம்ம தங்கச்சிக்கு தலைவலினா 2 நாள் லீவ் கேட்கற, அப்புறம் வந்து ஜுரம்னா 1 வாரம் வேணும்னு கேட்கற. நல்ல ஆளா இருக்கு. ஒரே ஒரு தடவை மட்டும் அனுப்புவீங்க. இந்த மாதிரி லீவ் எல்லாம் கிடையாது. போய் வேலையை பாருங்க. நாங்க கண்டிப்பா போய்தானுங்க ஆகணும். கண்டிப்பா போய் தாங்கம்மா. போனா அப்படியே ஒரே அடியா போயிட வேண்டியதா, திரும்பி வர முடியாது. என்னையா இப்படி சொல்றீங்க? போய் ஐயா பண்ணி போய்தான் அதான் கொஞ்சம் கூட ஜீவி எனக்கு வேலைக்கு மாச்சு. தம்பி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ காத்து அடிக்கிற லட்சணமா இப்படி பழைய எறும்பு கடை மாதிரி எல்லாத்தையும் பிரித்து போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்க? இல்லம்மா, மச்சான் சைக்கிள்ல எங்கேயோ காத்து போயிடுச்சு. அது எங்கன்னு தேடுறேன், கிடைக்கல. கடவுளே கடவுளே, அந்த புள்ள வாயை கட்டி வயிற்ற கட்டி ஒரு பழைய சைக்கிளை வாங்கி வச்சிருக்கு. இதையும் கெடுக்க ஆரம்பிச்சிட்டிய. வா தம்பி. என்ன சார்? இங்க பாரு எப்படி குரங்கு வேலை செய்து வச்சிருக்காங்க. என்னடா இது? உங்ககிட்ட நான் வேணா கொடுத்து சைக்கிள் கடையில போய் பஞ்சர் ஓட்டிட்டு வர சொன்னேன் இல்லையா? இதே இங்க கொண்டாந்து அக்கு வேற ஆணி வேறையா கட்டி போட்டு. நான் என்ன செய்யறது? நீ கொடுத்த 4 நாள் அவன்கிட்ட கொடுத்து பஞ்சர் ஓட்டுறான்னு தான் சொன்னேன். அவன் டயர்ல ஓட்டுறது போல டீப்ல ஓட்டிருக்கான். என்ன டியூப்ல ஓட்டாம மூளையில ஓட்டுவான்? உள்ளத சொல்லு. நீ நிஜமா சைக்கிள் கடைக்கு போனியா? சத்தியமா நான் போனதா நினைப்பு. சரி, நான் போய் கேட்டுக்கிட்டு வரேன். மச்சான் மச்சான் மச்சான், என் மானத்தை வாங்காத மச்சான். நீ கொடுத்த 4 நாள் எடுத்துக்கிட்டு சிங்காரத்தோப்பு பக்கம் வந்தேன். அங்க 3 சீட்டு ஆடி இருந்தாங்க. 4 நாளுக்கா 2 பாவி. ஏண்டா சீட்டு வர ஆட ஆரம்பிச்சிட்டியா? நானா சீட்டு ஆனதா சொன்னேன்? சத்தமா பேசுறான். அவனுங்க சீட்டு ஆடி இருந்தாங்கன்னு சொன்னா நான் அவன் சொன்னேன். எனக்கு சீட்டு ஆடுறவங்களை கண்டாலே ஒரே நடுக்கும். மச்சான், எனக்கு சீட்டுடைய நம்பர் எல்லாம் ஒண்ணும் தெரியாத. விஷயத்த சொல்றான். ஓடியா ராஜா ஓடியா. நானா வச்சா கெட்டனா, கெட்டனா வச்சா 1 ரூபா அப்படின்னு பொம்மையை காட்டி கத்திட்டு கிடந்தான். நீ கொடுத்த 4 நாள் கரெக்டா நானும் பொம்மையில தான் வச்சேன். அந்த கழுத திடீர்னு கிளாவர் 8ஆம் பந்தா மாறுமா? மச்சான், அது மட்டும் ஜாக்கியா இருந்துச்சுன்னா மாட்டிக்கிட்டியா? உனக்கு சீட்டாட தெரியாதுன்னு சொன்னீல்ல, பின்ன கிளாவர் 8ஆம் வந்து ஜாக்கின்னு எப்படி தெரியும்? அங்கதான் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. எதையாவது பார்த்தாலும் கேட்டாலும் போட்டோ பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பாக்கெட்ல வச்சுக்குவேனே. எனக்கு தான் மெக்கானிக்கல் மைண்ட் ஆச்சு. மெக்கானிக்கல் மைண்ட் இல்லடா, மெக்கானிக்கல் பண்டு. மச்சான், நீ இப்படி அடிக்கடி தட்டிக்கிட்டு இருக்கிற, கடைசியில நூலு கண்டு மாதிரி ஆயிட போறேன். தம்பி, இந்த சூதாடி பையல போலீஸ்ல தான் முடிச்சு கொடுக்கணும். கரெக்ட். ஏன் அப்பா அங்கதான் போய் செத்தாரா? சும்மா இருடா. எம்மா, சட்டுவத்தை காய வச்சு உடம்புல 4 இடத்துல இழு. ஆனா சப் இன்ஸ்பெக்டர் முன்னால கொண்டு போய் என்ன நிறுத்தாது. ஏங்கிறியா? நான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன். அவரு கேட்கறத விட அதிகமா உளறிடுவேன். அப்புறம் சிந்தனை பண்ணி பாரு. ஒரே ஒரு மகன். ஆமா, கட்டம் போட்ட சொக்காய போட்டுக்கிட்டு கம்பிக்கு பின்னால வாழ்க்கை நடத்துவேன். மூச்சு கட்டி நின்று போதுற. அத்தை போனா போகுது. இந்த தடவை மட்டும் அவனை மன்னிச்சிருக்கேன். அப்ப இன்னைக்கு சோறு கிடையாது. ஓஹோ, டிப்பனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. டிப்பனும் இல்ல, ஒப்பனும் இல்லடா. இன்னைக்கு பூராவும் பச்சை தண்ணி கூட இல்லாம பட்டியா கிடக்கணும். அப்பதான் உனக்கு புத்தி வரும். நீ சொல்றது ராங்கு. புத்தி இருக்கிறவன் பட்டியா கிடக்குறான். உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. ஆஹா, என்ன அந்த லிமிட்ல கொண்டு போய் நிறுத்தாத. என்னால தாங்க முடியாது. என்னடா இது ரா பிச்சைக்கார மாதிரி ஒரு முறை? எல்லாரும் சோத்த வேத்துல வச்சு கட்டிட்டு போறதுன்னு சொல்லுவாங்க. நீ தான் டிஃபன் பாக்ஸே கட்டிட்டு போறேன். உறங்கு பையன். இல்லப்பா, கைது போடாது. கைது போடாத. ஏன் நேத்து நீ அனுமதி இல்லாம வீட்டுக்கு போனீல? ஆமா. உன்னை 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு முதலாளி. எல்லாம் ஒன்னால வராதியா? சரியான ஆளியாது. ஆமா, கேளியா, நேற்று என் தங்கச்சி கார்ல அடிபட்டுருச்சுன்னு வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். இருந்தாலும் போக வேண்டாம்னு சொன்னாரு. நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போறேன். அதுக்காக 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா? என்ன சரிதான்? நான் முதலாளிட்ட போய் பேசுறேன். ராஜி, நீ ஏன் இங்க வந்த? மேத்ரி ஐயா,
விஷயத்தப்புறம் வெளியிலேயே சொல்லிவிட்டேன். இல்லைங்க சார், நான் வேணும்னு போகல சார். என் தங்கச்சி மேல சார் காரு மோதிடுச்சு சார். என் தங்கச்சி மேல எனக்கு உயிர் சார். அதனால தான் சார் சொல்லாம போயிட்டு. நீ போய் சொல்ற? இல்ல சார், எனக்கு தெரியும். நான் வேலைக்கு வந்துகிட்டு இருந்த வழியில தான் அந்த விபத்து நடந்துச்சு. நான் தான் சார் அந்த பொண்ணை காப்பாத்தினேன். அப்படியா? ஆமா. தன்னை மறந்த நிலையில ராஜு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு போக மறந்துட்டாரு. தவறுதான், இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி இந்த தடவை மன்னிச்சிருங்க. இன்னும் எப்படி செய்வியா? சரி சரி, வேலை பாருங்க, போங்க. சரி, வேலை பாரு. நீ தான் என் தங்கச்சியை காப்பாத்துனேன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. அது உன் தங்கச்சி தான் எனக்கும் இப்பதான் தெரியும். நீ எனக்காக முதலாளி கிட்ட இது பண்ணி பேசின பாரு, அது கூட எனக்கு அவ்வளவு இது இல்ல. என் தங்கச்சியை காப்பாத்தின பாரு, அதுதான் 1ஆம் கிளாஸ் இது. என்னப்பா பிரமாதம்? ஆமா, நீ இங்கதான் இருக்கியா? இருக்கிறேன். நல்லா படிச்சிருக்க போல இருக்கு. கொஞ்சம். ஆமா, படிச்சுட்டியா? இந்த வேலைக்கு வந்த? ஏதாவது ஒரு வேலை பாக்கணும்ல. ஆமாமா, உண்மைதான். நானும் வருவேன் போவேன், ஒன்னு பார்த்தது இல்ல. உள்ளே இருப்ப போல. நான் ஒண்ணு பாத்துக்கிறேன். அப்ப நம்ம 2 பேரும் சிலைச்சுக்கோங்க. ஓய் ஓய். ஆனந்தம், வா 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 வா. ஏன் அங்கே நின்னுட்ட? வேற வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோன்னு பாக்குறியா? நீ தேடி வந்த என் வீடு இருந்தா சும்மாவா? என்ன அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டு வர அரமனைக்குள்ள நுழைஞ்ச மாதிரி அப்படிதான் இருக்கு இந்த ஏழை வீட்டுல. நல்ல தூய்மை இருக்குதுப்பா. இருக்கட்டும். அம்மா, என்ன கையில கதம்பம் வாசனையுமா கம்முன்னு கிளம்பிட்ட? அதுவா, வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாரு, முருகனுக்கு போடலாம்னு வழியில கொஞ்சம் பூ வாங்கினேன். அப்படியே உன்னை பார்க்க வந்துட்டேன், அவ்வளவுதான். சரி சரி, உட்காரு. ஆமா, இந்த பூ முருகனுக்கு தானா? பின்னையா இருக்கு வேற ஒன்னு சொல்லி குத்தம் இல்லப்பா. கல்யாணம் ஆதவன் சாமிக்கு போட பூ வாங்கினா கூட அவன் மேல சந்தேகப்படுற காலம் இது. பெரிய கிழவு மாதிரி பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, இப்ப நீ என்ன சாப்பிடுற? காப்பியா டீயா? அது ரெண்டையும் தவிர வேற என்ன இருக்குது? கோடீஸ்வரம் வீடு நினைச்சியா? கோகோ ஓவல் வாங்கி டின்ட்டுன்னா அடிக்க வச்சு. அதுக்கு சொல்லலப்பா, குளிர்ச்சியா மோர் உண்டா? கொண்டும் கொண்டா. அம்மாடி, என்னன்னா வாங்கி. ஆனந்த் தெரியுமே, ரொம்ப நல்லவன், பெரிய ஆளு, ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன். புதுசா தொடங்குற காரியத்துக்கு எப்படி பிள்ளையார் அவசியமோ அத போல நாங்க வேலை செய்யற இடத்துக்கு இவர் ரொம்ப அவசியம். இவர் இல்லாம ஒரு வேலையும் நடக்காது. நிறுத்து. என்ன ஒரே அடியா அடுக்கிக்கிட்டே போற? நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். அப்புறம் உன்னை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். நீ நிறுத்து. பத்தியா, ரொம்ப சூடானவன். அதனால நீ ஓடி போய் 1.5 கிளாஸ் மோர் ஜில்லுன்னு ஜம்முன்னு கொடுத்து. ரொம்ப ஜோரா இருக்கணும். ஆனந்தா, என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதா ஐயோ என்னால தாங்கவே முடியாது. நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும். தங்கச்சி மேல உனக்கு அவ்வளவு அன்பா ராஜு? ஆனந்தா, அதனுடைய வருங்கால வாழ்க்கையை பற்றி நான் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி? அதுக்கு வரப்போற கணவன் கண்ணாடி இல்லாம பார்க்க முடியாது, கம்பு இல்லாம நடக்க முடியாது, பொக்க வாயில சுருட்ட பத்த வச்சு இழுத்து சதா புகைய விட்டுக்கிட்டே இருப்பாரு. முதல்ல நீங்க மோர சாப்பிடுங்க. இந்த விருந்தோம்பல் 1 வீட்டுல உள்ள வேற. நானுதான் குடிக்கல. இந்த பவுடர் மோருன்னு பாக்குறியா? அசல் பசு மோரு. தலைவர்கள் போராட்டங்களை பத்தி யோசனை பண்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கு. அத்தியா, தலைவர் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஆமா, நீ ஏன் இந்த தொழிலாளர் சங்கத்துல சேராம இருக்கிற? தொழிலாளர் சங்கத்திலயா? சாச்சா, நமக்கு எதுக்கு அந்த வம்பு? ஏன்பா? கடிகாரத்தை பார்த்து வேலை செஞ்சுட்டு காலண்டரை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு போறதை விட்டுட்டு தொழிலாளராவது சங்கமா? மணிக்கணக்கையும் மாசத்தையும் மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா போதுமா? ஒரு 10 மனிதர்களை நம்பி அவங்களோட சேர்ந்து தானே நமக்கும் பலம். வர ஆனந்தா, தொழிலாளர் சங்கத்துல சேர்ற பேச்சு மட்டும் வேண்டாம். அப்புறம் ஏதாவது தகராறு வரும். தகராறு வந்தா ஸ்ட்ரைக் பண்ண வேண்டி வரும். ஸ்ட்ரைக் பண்ணா வேலை போயிடும். வேலை போயிடுச்சுன்னா என் தங்கச்சி தின்றாங்க. நல்ல ஆளப்பாணி. உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான தங்கைகளின் புதுதல வாழ்வுக்காக சங்கம் பாடுபடுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீ என்னடா நம்ம ஒரே ஒரு தங்கம் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு சொல்ற. அது உலகத்தையும் கொஞ்சம் பாரப்பா. நீ என்ன கொஞ்சம் பாரப்பா? உலகம் என்ன பத்தி கவலைப்படுதோ? இல்ல, நான் உலகத்தை பத்தி எதுக்காக கவலைப்படுவானே? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கம். அது நல்லா வாழணுங்கிறதுக்காக தான்